119 அடி உயரம் கொண்ட சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 118 அடியை நெருங்கிய நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 9500 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர பகுதிகளான தீப்புதூர், கொளமஞ்சனூர், வாழவச்சனூர், சதாகுப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் தாக்கத்தால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை பெய்தது. தொடர் மழையால் மணப்பாக்கம், பன்னியூர் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் பெருவளையம், கம்பளம்பட்டு, சிறுவளையம், ஆலம்பாக்கம், கர்ணாவூர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. அரக்கோணம், சோளிங்கர், ஆற்காடு, வாலாஜா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பிலான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோன்று தோட்டக்கலை பயிர்கள் 125 ஏக்கர் பரப்பளவில் சேதமடைந்துள்ளன. நான் சீரக சம்பா பயிர் செஞ்சிருந்தேன். மொத்தம் தண்ணியில் முழுவி ரொம்ப சேதமாகி போச்சு. இது மாதிரி மாவட்டம் முழுமே நிறைய பேர் அறுவடை தயாரான நேரத்தில் பயிர் செஞ்சு நடைஞ்சு போய் முளைப்பு திறன் பாதிக்கப்பட்டிருக்குது. இது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்கி தரணும்னு கேட்டுக்கிறேன். தொடர் மழையால் ஆடையூர், வேங்கிக்கால், நொச்சிமலை ஆகிய 3 ஏரிகளும் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக வேலூர், திண்டிவனம் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாலையில் ஓடும் வெள்ள நீரில் அடித்து வரப்பட்ட மீன்களை அப்பகுதி மக்கள் போட்டி போட்டு பிடித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செல்லியம்மன் கோயில் தெருவில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது கால்வாய்களை சீரமைத்து வெள்ள நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், தற்போது அந்த பணிகளானது எந்த வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். கட்டாயமாக புயல் எதிரொலியாக திருவண்ணாமலை மாவட்டம் நேற்று கிட்டத்தட்ட 8 மணி முதல் தற்போது வரை தொடர் மழை பெய்து கொண்டிருப்பது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பதிவாகியுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை புறநகர் பகுதியான செல்லியம்மன் கோவில் தெரு பகுதியில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை நீர் புகுந்து வெள்ளத்தினால் அந்த குடும்பத்தினர் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பூஜை அறை, சமையல் அறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தண்ணீர் புகுந்ததால் இரவு முதல் தூங்காமல் அந்த கிராம மக்கள் அவதிப்பட்டு வந்ததாக தெரிவித்தனர். நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பாக பிரத்யேகமாக அந்த செய்தியை நம்ம வெளியிட்டோம். அந்த செய்தி எதிரொலியாக தற்போது மாநகராட்சி அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த செல்லியம்மன் கோயில் தெருவில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றுவதற்காக ஜேசிபி 3க்கும் மேற்பட்ட ஜேசிபி எந்திரங்களை கொண்டு 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அந்த கால்வாயில் உள்ள அடைப்புகளை சரி செய்து அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியானது தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்னும் சிறிது அரை மணி நேரத்தில் அந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டு அந்த குடியிருப்புக்குள்ள தண்ணீரானது வெளியேற்றப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம்.